நீங்கள் கிழவன் சேதுபதி ராமநாதபுரத்தில் வந்து கிட்டத்தட்ட அவரோட நாடுகளில் ஆப்ப நாடாக இருக்கட்டும் எந்த நாடாக இருக்கட்டும் நிலம் அவர் கையில் இருந்தது. படை திரட்டுனா திரட்டிடுவார். ராணி மங்கம்மாவுக்கு பிரச்சனை, தாலியை கொடுத்து விடுறாரு கிழவன் சேதுபதிக்கு, நீ என்னை காப்பாற்று, வடக்கிருந்து இஸ்லாமியர்கள் படையெடுத்து வராங்கன்னொன்னே 2 நாளில் அவ்வளோ பேர் கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே திரட்டி அடுத்து 1 வாரத்தில் ஒசூர் வரைக்கும் வந்து அடித்து துரத்திட்டதா வரலாறு இருக்குது. தாலிக்கு வேலின்னு இருக்குது. அப்போ என்னென்னா நிலத்தை அந்த கீழே இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்து நீ விவசாயம் பண்ணு, எப்போ கூப்பிட்டாலும் நீ வா. அங்கே வந்து அங்கே கண்டிஷன், எந்த கண்டிஷன் ராமநாதபுரத்தில் என்ன கண்டிஷன்னா ஏறும் போரும் உனக்கு, போர் இல்லாத டைமில் ஏரில் இரு, ஏர் இல்லாத டைமில் போரில் இரு, கூப்பிட்டா கிளம்பி வா அப்படின்னு. அப்போ அவன் மக்கள் என்ன பண்ணுறான்னா நமக்கு யார் நிலத்தை கொடுத்தாரோ அரசன் அவருக்கு நாம் ஃபியூடலிசமாக காலங்காலமாக அவர் உயிரையே கொடுக்கவும் ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மனநிலை இந்த மண்ணை ரெனியூல் பண்ணுறதுனால, இந்த பட்டாவை ரெனியூல் பண்ணுறதுனால அவங்கக்கிட்ட இருந்தது. அந்த தன்மையினால அவங்க படையை திரட்டினாங்க. இதை தான் கார்ன்வாலிஸ் என்ன செஞ்சார், இதை கட் பண்ணி விட்டுருணும். இதை இந்த அரசர்களுக்கும் ஜமீன்களுக்கும் இந்த விவசாயிகளுக்கு கட் பண்ணி விட்டு நிலத்தை மக்களுக்கே கொடுக்கும்போது இவங்களுக்கு பவர் குறைஞ்சிரும், இவங்க ஆர்கனைஸ் ஆக மாட்டாங்க.